ஆனந்தன் பேசுகிறேன். சரி, தாயாருக்குள்ளம் ராணி ஆனந்தன் எப்படி இருக்கிறோம்? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம் ராணி ஆனந்தன். இதுதான் முதல் முறை. என்ன ஆமா இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? அதாவது முத்தையா ஜெகன்மோகன் உங்களுக்கு கேட்கிறதா? ரவீந்திர பெரேராவின் கை வண்ணம் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று பாடுகிறார். யாருக்கு உங்களுக்கு கேட்கிறதா? அதாவது ராணி ஆனந்தன் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு வருவார் என்று கூறினீர்கள் தானே? அதற்காக அவர் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அதுவும் கணக்கல்ல அனைத்து வானொலி அபிமான நேயர்களுக்கு, அதாவது அச்சுக்கு அழகாக மலையப்பன் மாரியப்பன் என்ற பெயர்கள் ஞாபகம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட காஞ்சி கருக்கப்பேட்டை இப்படி இடங்களை எல்லாம் குறிப்பிட்டு இவர் அனைத்து இத்தனையாவது பிறந்த நாள், இத்தனையாவது திருமண ஆண்டு இப்படி எல்லாம் அழகாக அச்சிட்டு எங்களுக்கு வாசிப்பதற்கு இலகுவாக அனுப்பி வைப்பதில் வல்லவர் தான் உங்கள் எங்கள் அபிமானம் என்ற ராணி ஆனந்தன். ராணி ஆனந்தன் உங்களுடைய இனிமையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாமே? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். தற்சமயம் நான் 1983 ஆட்சி பிரதிகள் அனுப்பி வருகிறேன். அப்படி இருக்க 85ஆம் ஆண்டு முதலாக என்னுடைய நேரத்திற்கு பாடலாக பழைய புதுமைப்பெண் படத்திலிருந்து ஒரு பாடல் ஒளிபரப்பத்திருக்கு. அப்போது முதல் முறையாக கேட்ட அனுபவம் எனக்கு அதுதான். பாடல் வந்து மாறாத காதலாலே மனம் ஒன்றாய் சேர்ந்ததாக என்ற பாடல் அது. பலமுறை நான் நீங்கள் கேட்ட உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அந்த பாடலை ஏற்பது நடக்கும். அப்படி இருக்கும் அது சில முறை ஒழிப்பதில்லை. இப்ப தற்சமயம் என்ன காரணம் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட பாடல் மறுபடியும் ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்கள் ஆவல் ஆசை பூர்த்தி செய்யப்படும் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடல் இப்பொழுது வந்து ஆலயமணி படத்துக்காக நான் தற்சமயம் பாடல் தேர்வு செய்திருக்கிறேன். கல்லெல்லாம் மாணிக்க சிலையாகுமா? கல்லாகுமா? அப்படி இல்ல, காஞ்சிபுரம் இருக்கிறேன் அப்படி இல்லையா, நிறைந்த நகரம் என்பதால் அப்படியே அந்த பாடலை ஒளிபரப்புதல் அனைத்து நண்பர்களுக்கும் இதன் மூலம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தொடர்கிறேன். ஆமா, இந்த வேளையிலே இன்னும் ஒன்று சிறப்பம்சம். இந்த விரிவாக்கத்தை பற்றி நீங்கள் என்ன எப்படி என்று கேட்க வேண்டும். சுபேந்திரன் உங்களுக்கு சொல்வார். இந்த வெள்ளிவாக்கம் என்பது வில்வக்காடு ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால வெள்ளிவாக்காடு போய் வெள்ளிவாக்கம் ஆகிவிட்டது. ஆனால் சரித்திர புகழ்பெற்ற இந்த வெள்ளிவாக்கம் ஆசிய கண்டத்திலேயே சட்டமன்ற தொகுதி பெரிய தொகுதி, அதாவது 17 லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதி, பெரிய தொகுதி. வெள்ளிவாக்கத்தில் நிறைய கோயில் ஸ்தலங்கள் உள்ளன. அகத்தீஸ்வரர் கோயில், பெருமாள் கோயில், பாலியம்மன் கோயில், எல்லையம்மன் கோயில், இது போன்ற ஏராளமான கோயில் ஸ்தலங்கள் உள்ள கோயில். ஆனால் வெள்ளிவாக்கம் என்ற பெயர் எப்படி வந்து வெள்ளிவாக்கம் என்ற பெயர் வில்வக்காடு சாமிங்க. அப்போ அந்த வில்வக்காடு நாளவே வெள்ளிவாக்கம் முடிவிட்டது. சரி சரி, இதோ இன்னும் சில நேர்கள் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அன்பு உள்ளம் கைலாசம் சக்திவேல் தனது வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். அதே போன்று கால்முக்கிய நாராயணன் தனது வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். அத்தனை பேருக்கும் நன்றிகள் நன்றிகள். இதோ உங்கள் ராணி ஆனந்தனுக்கு விருப்பமான பாடலுக்கு வருவோம். இதோ ராணி ஆனந்துக்கு விருப்பமான பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கிடையாகுமா என்று கூறியுள்ளார். நாங்கள் கருதும் கல்லாகுமா என்று. மகிழ்ச்சிய பிரவாகத்தில் அவருக்கு கல் அங்கே சிலையானது. இப்போது பாடல் சாடலாகவே ஒலிக்கிறது. ராணி ஆனந்தன் கேட்டு கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? என்னோட பேச வேணாம். அப்படி இருந்தப்பா அப்பாவோட கோபம் மட்டும்தான் லட்சு. லட்சுமியும் பிஸ்கட் எனக்கு வாங்க தெரியதே இல்லை. என்னங்க லட்சுவோட கோபம் ஆளுங்க. லாட்சிலேண்ட் பிஸ்கட் நாடுபுறாவும் கிடைக்கும். லாட்சிலேண்ட் பிஸ்கட் மேனுஃபேக்சரர் நக்கரம்புத்தூர் சுண்டசாலை. தொலைபேசி இலக்கம் 0842202717, 0842207440. சுவையின் சிகரம் லாட்சிலேண்ட் பிஸ்கட் மையம். பழைய பட்டுப்புறவைகள் வாங்கப்படும். தொடர்புகளுக்கு வசந்தா இலக்கம் 129, கீழரவ வீடு, உப்பலையப்பா மெடிக்கல் மாடியில், திருப்புவனம். தொலைபேசி இலக்கம் 9360219 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகத்தில் தாய் வானொலி சிறப்பு நிகழ்ச்சி. இந்த பரிசுரத்து நிகழ்ச்சி இலங்கை வானொலி அறிவிப்பாளர் முத்தையா ஜெகன்மோகன் சென்னை வில்லிவாக்கம் சுபேந்திரன் இடத்திலிருந்து நேரடியாக நடத்திக் கொண்டிருக்கிறார். அனுசரணை லக்கிலேண்ட் பிஸ்கட் மேனுஃபேக்சரர்ஸ் லிமிடெட் பெருமையுடன் வழங்கி வரும் இந்த நேரத்தில் நமது அறிவிப்பாளரை சூழ அங்கே மிக்க நேசக்கரம் நீட்டிய அங்கே சுற்றி வரக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். இங்கே அவர்களை அடுத்து வருகிறார். ஆமாம்,
ஆமாம், அனுஷா மற்றும் வரதராஜ் மிக மிக சுறுசுறுப்பாக உங்கள் நிகழ்ச்சிகளை கொள்ளும் என்பது கேட்பதற்கு ஆசையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எந்த ஒரு வானொலியுமே இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்யவில்லை என்பதை இந்த வேளையில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். எத்தனையோ வானொலிகள் வந்தாலும் கூட இது FM அல்ல, மத்திய அலைவரிசையில் இவ்வளவு நேர்களை அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழகம் என்று சொன்னால் இலங்கை வானொலிக்கு அது பெரிய ஒரு புகழ் என்பதை நாம் இந்த வேளையில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதே நேரத்தில் மறுபக்கத்தில் ரவீந்திர பெரேரா துல்லியமாக பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி குடும்பத்தாரோடு கன்னியாகுமரி நாகர்கோவில் கவிஞர் தமிழ் முரசு தைலாக்குளம் கட்சியில் இன்னும் சில அங்கு இந்த பொருணை பாடு அத்துடன் கமல் பாஷா சென்னையிலிருந்து தனது வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். இன்னும் நெல்லை அறிவிப்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கும் திருநெல்வேலி வானொலி ஒரு அறிவிப்பாளர் கூட தங்களது வாழ்த்துக்களை தந்திருக்கிறார்கள். சிறப்பாக இருக்கின்றது என்று திருச்சி அறிவிப்பாளர் சிவமேனி, அதாவது நெல்லை அறிவிப்பாளர் கவி பாண்டியன், பத்தமடை எஸ் கந்தசாமி தனது வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். ஏர்வாடி கந்தப்பன் தனது வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். அதே நேரத்தில் தூத்துக்குடி முத்து சிவம், திருச்செந்தூர் மாதவன், ஆழ்வார்த்தி நகர் ஆஷா பிபி, கௌஸ்தீர் துபாய் உஸ்மான், முகமது உஸ்மான், இந்த பெயர்கள் வந்தால் நிச்சயமாக யாரும் நினைக்கின்றீர்களா? ராணி ஆனந்தன் பக்கத்தில் இருக்கின்றார். பார்த்தீர்களா? அந்த பெயர்கள் உடனே உங்களுக்கு பாடமாகிவிட்டது. அடுத்த நேர் யார் என்று நினைக்கின்றீர்கள்? அடுத்த நேர் யார் என்று நிற்கின்றீர்கள்? அப்படியே பழைய பாடல்களை அவ்வப்போது நீங்கள் கடந்த வாரம் கூட ஒரு இருவர் அரங்கத்திலே அவரின் மகனின் இருவர் ஏராளமான கைதட்டைகள் இங்கு கிடைக்கின்றது. நீலமேகம் உங்களோடு. வணக்கம் நீலமேகம். ஹலோ, வணக்கம் அனிதா. நிறைமதி நீலமேகம் அப்படி இருக்கின்றார். நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. உங்க நினைவா இருக்காங்க. நிறைய நீலமேகம் அப்படி இருக்கிறார். ஒரு நிமிடம் மருதராணி மேடத்துக்கு நன்றி வாழ்த்துங்க. ஒரு நிமிடம் நீலமேகம். உங்கள் பாடு அதோ கதிதான். உங்களை மறந்து விடுவாரு. நீங்கள் சொன்னீர்கள் நீலமேகம் உங்கள் நினைவாக இருக்கிறார் என்று சொன்னீர்கள் அல்லவா? அனுஷா நினைவாக இருந்தால் உங்கள் நிலை என்ன? எனது விருப்ப பாடலை சொல்லிடுறேன். உங்கள் விருப்ப பாடல் மலையாளி படத்துல குலுங்கிடும் பூவில் எல்லாம் அந்த பாடல் இந்த பாரதிதாசன் எழுதிய பாடல் அது. இந்த பாடலை பற்றி ஒரு சிறு தகவல். அந்த பாடல் வந்து தமிழ் வீடும் பூவில் எல்லாம் அப்படின்னு தான் கவிஞர் எழுதி கொடுத்தாரு. அது ஓசனையத்துக்கு ஒத்து வரல, வார்த்தையை வேற மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு கவிஞர் வந்து தோற்றிட்டு முடியாதுன்னு சொல்லி எழுந்து போயிட்டாரு. அப்புறம் வந்து அதை குலுங்கிடும் பூவில் எல்லாம்னு அவங்களே போட்டுக்கிட்டாங்க அந்த பாட்டை. அப்படி ஒரு சிறு தகவல். பாரதிதாசன் வந்து 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிறந்த தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அவருடைய நினைவாகவும் இந்த பாடலின் சில வரிகளை நீங்கள் பாடி காட்டலாமே. குலுங்கிடும் பூவிலெல்லாம் தேனருவி கண்டதெல்லாம் கண்டு ஆனந்தமாய். மேடம் மேடம் நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஆமாம், இந்த வேளையில் அனுஷா மற்றும் வரதராணி நீங்கள் இப்பொழுது தயாராக இருப்பீர்கள். இன்னும் ஒரு அபிமானம் வென்ற நேயர் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார். அவர்களுக்கு எங்கள் நேயர்கள் எல்லோரும் கைதட்ட வேண்டும். தெரியுமா? வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? ஹலோ ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? வணக்கங்க. சரி கஜேந்திரன், சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை. உங்களுக்கும் சேர்த்துதான் அந்த வளையாபதி திரைப்பட பாடல் இருக்கிறது. ஓகே மேடம். நன்றி மேடம். ஆமா, நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்தினை சுருக்கமாகவும் சுவையாகவும் 2 வரிகளில் சொல்வதானால் எப்படி சொல்லுங்க? அதற்கிடையில் வரதராணி இன்னும் ஒரு ஏதோ ஒன்று எனக்கு தரப்போகிறார்கள். எல்லோரும் சுற்றி வளைத்து என்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கேட்டு பாருங்க. வரதராணி மேடம், ஒரு சின்ன சிறப்பு செய்யறோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒரு தமிழகத்திலிருந்து நேரடியாக முதல் முறையாக நடத்தி கொண்டிருக்கும் முத்தையா ஜெகன்மோகன் ஐயா அவர்களுக்கு மன்னான்குடி ஜெகன் ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கு நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் முத்தையா ஜெகன்மோகன் ஐயா அவர்களுக்கு எங்களின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம்,
இந்த வேளையிலே அடுத்து நாம் பெண்ணாடம் நீலமேகம் விரும்பிய பாடலை கேட்போம். பெண்ணாடம் நீல மேகத்திற்காக வருகிறது இந்த வளையாபதி திரைப்பட பாடல் குறிஞ்சிடும் ஆனந்தமாய் அருமை 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 மனித காதலினால் நாத காவிடுக காவிடுக கொஞ்சிடும் அன்புகளே ஓடி வந்த ஜோதி புறா ஊதி ஆனந்தமாய் கொஞ்சி பாடிடுதே பாடிடுதே இன்பம் நாடிடுதே கொஞ்சிடும் அன்புகளே ஓடி வந்த ஜோதி புறா ஊதி ஆனந்தமாய் கொஞ்சி பாடிடுதே பாடிடுதே இன்பம் நாடிடுதே மனமும் செங்கல் காட்டும் ஒன்று ஒன்று மறுவிடுதே மனமும் செங்கல் காட்டும் ஒன்று ஒன்று மறுவிடுதே கொஞ்சிடும் சோதினையால் தேனறிந்து கண்டதனால் வந்து காதலினால் ஆஹா காதிடுதே காதிடுதே நேரிடுதே அதனால் இந்த வாழ்வு கை கூடும் ஜோதிக்கும் அதனாலே மயிலே அதனாலே மயிலே சேர்ந்தே இன்பமெல்லாம் வாழ்ந்தே வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாமே வாழ்ந்திடுவோம் தாய்வானொலி சிறப்பு நிகழ்ச்சியோடு நீங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழியில் நேரத்தையும் நாங்கள் ஒரு முறை சரிபார்க்க வேண்டும். நேரம் 10 மணி. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாலும் கடந்த சர்வதேச ஒலிபரப்பு பெருமையோடு முதல் முறையாக வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழகத்தில் தாய்வானொலி என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஜெகன்மோகன். ஹரிச்சரன் சிவசக்தி நகர், சென்னை 6,109. சென்னை 6,109 சிவசக்தி நகர், எஸ்.ஆர். ஹரிச்சரன். முதலில் அவர் பாடலுக்கு தந்திருக்கும் விளக்கத்தை பார்ப்போம். நாளை விடிந்தால் நமது இந்திய தேசத்தின் 60வது சுதந்திர திருநாள். இன்றைக்கும் வளர்ந்தோங்கி உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தாய் நாட்டுக்காக தன்னை உரையே தியாகம் செய்தவர்களை மறக்க முடியுமா? மகாத்மா காந்தி அவர்கள், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணியம் சிவா மற்றும் எத்தனையோ பேர்களுடைய வீர போராட்டங்களின் தியாகம்தான் மகத்தானது. இன்றைக்கு தாய்நாட்டுக்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு மாவீரனை, வீர தமிழனை பற்றி என் அபிமான இலங்கை வானொலியின் சேர்ந்து இசை தருகின்ற நாளில் இந்திய வரலாற்று நாயகன் எங்கள் நெல்லை மாவட்டம் எங்களூரை சேர்ந்தவரான செங்கோட்டை வீர வாஞ்சிநாதன் அவர்களுடைய வீர தியாகத்தை பற்றி கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் கதாபாத்திரத்தில் புகழ் பெற்றவரான சிம்மக்குரலோர் இலங்கை வாழ் ரசிக பெருமக்களால் கலை குறிப்பில் என்ற பட்டம் பெற்றவரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த படத்தில் இப்படி பேசுவார்: வாஞ்சிநாதா, சரித்திரம் உன்னை மறந்துவிடலாம், ஆனால் சத்தியம் மறக்காது என்று. எவ்வளவு ஆழமான சத்தியமான கல்வெட்டுக்கள்! இதைவிட பெருமை என்ன வேண்டும்? தாய் நாட்டுக்காக தன்னுடைய 25 வயதிலேயே தியாகம் செய்தவர் அல்லவா? செங்கோட்டை வீர வாஞ்சிநாதனை மறக்க முடியுமா? இன்றைக்கு சுதந்திர நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய மனமெல்லாம் இந்த தியாகத்தை நினைக்காமல் இருக்க முடியுமா? ஒட்டேபுரத்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய தேச பாடலான எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் ஒலி அலையில்
இந்த நினைவலைகளை மறக்காமல் கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்திலிருந்து கம்பீர குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் தென்குமரி கடல் அலையில் எதிரொலித்து சிக்கஸ்தம் ஒலிக்க